வெல்கம் டு சந்திரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல ரீசெண்டா ரயில்வே என்டிபிசில கேட்ட ரீசனிங் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 5 ஷிஃப்ட் கிட்ட ஃபுல் ஷிஃப்ட் நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தோம். கரெக்டா? அதுக்கப்புறத்துல இருந்து மாடரேட்டா கேட்ட கொஸ்டின்ஸ், மாடரேட்ல இருந்து டஃப் லெவல் கேட்ட கொஸ்டின்ஸ், இல்ல கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்கக்கூடிய டைம் கன்சியூமிங்கா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு 3 வீடியோ பார்த்திருக்கோம். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல கொஞ்சம் டைம் கன்சியூமிங் கொஸ்டின்ஸ் ஒரு 3 வீடியோ பார்த்திருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. சரியா? இப்போ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. சரியா? லாஸ்ட் வீடியோல ஒரு 3 கொஸ்டின் வந்து உங்களை ட்ரை பண்ண சொல்லியிருப்பேன். அது என்னன்றதை பார்த்துட்டு பேலன்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, ஒரு லெட்டர் சீரீஸ் HMP அப்படிங்கிறது KON மாறுது. USQ அப்படிங்கிறது XUO மாறுது. இந்த ரெண்டுமே ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். அது என்ன பேட்டர்ன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன்ல அதே பேட்டர்ன் எங்க ஃபாலோ ஆயிருக்குன்னு பார்க்கலாம். சரியா? ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்ம பார்த்தா போதும். இப்போதைக்கு H வந்து K மாறி இருக்கு அப்படின்னா Hங்கிறது 8, ரைட்டா? Kங்கிறது 11. இப்போ என்ன இருக்கும்? +3 ஆயிருக்கும். அதே தான் இங்கேயும் வருதான்னு பாருங்க. U இருக்கு, X இருக்கு. Uல இருந்து X வரணும்னாலும் +3 தான். ஓகேவா? இப்போ அதே பேட்டர்ன் எங்க வருதுன்னு பார்க்கணும். இப்போ Kங்கிறது 11, Gங்கிறது 7, மைனஸ் ஆயிடுச்சு. அப்போ வராது. DG பாருங்க, Dங்கிறது நமக்கு 4, Gங்கிறது 7, இப்போ +3. பர்ஃபெக்ட். ஓகே. DG வருதுன்னா எப்படி DJ வரும்? வராது இல்லையா? DG தான் கரெக்ட். Bக்கு F வருமான்னு பார்க்கலாம். 2 இங்க 6, அப்போ +4. இப்போ இதே +3 பேட்டர்ன் ஆப்ஷன் 2ல மட்டும்தான் இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் ஒரு நம்பர் சீரீஸ் கொஸ்டின். இது பாருங்க, 428, 405, 372, கொஸ்டின் மார்க் 276, 213. பாத்தீங்கன்னா கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. கரெக்டா? அப்போ எவ்வளவா குறையுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப பல்கா குறையல, கொஞ்சமா தான் குறையுது. சோ அந்த எவ்வளோன்றத பாத்துடலாம் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த 405ல இருந்து 428 வரணும்னா என்ன பண்ணணும்? 23 ஆட் ஆயிருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து 23 சப்ராக்ட் பண்ணா 405. இந்த 405ல இருந்து 372 வரணும்னா 33. அப்புறம் 272ல இருந்து கொஸ்டின் மார்க் சோ தெரியாது. இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 276ல இருந்து 213. இப்போ 76 அப்படின்னா அங்க ஒரு 24 இருக்கு. சாரி, 276ம் 213 சப்ராக்ட் பண்ணா 63 வரும். ரைட்டா? இங்க பாருங்க, 23, 33, இங்க 63. அப்ப சென்டர்ல இருக்க ரெண்டும் நமக்கு தெரியாது. அப்ப அது கண்டிப்பா 43, 53 தான் இருக்கும். அப்ப நம்மளோட ஆன்சர் 372 - 43 இல்லனா 276 + 53 எதனாலுமே ஓகே தான். எப்படி பண்ணாலும் ஆன்சர் வரப்போகுது. ஓகே. 329 ஆப்ஷன் 1. அடுத்தது பாருங்க, இது வந்து ஒரு டேபுலர் காலம் மாதிரி கொடுத்திருப்பாங்க. நம்பர் ஆர் சிம்பிள், ஒரு கொஞ்சம் நம்பர்ஸும் சிம்பிள்ஸும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கு ஏற்றபடி கோடும் கொடுத்திருப்பாங்க. சரியா? கொடுத்துட்டு இந்த கோடுக்கு என்ன 3497க்கான கோடு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷன்ஸ் பார்க்கணும். கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு எந்த கண்டிஷன் இதுல மேட்ச் ஆகுதோ அதையும் நம்ம அதுல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நமக்கு வராது, ஏன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சிம்பிள்னு இருக்கு. இங்க இருக்கிறது எல்லாமே நம்பர். இப்போ அதை எலிமினேட் பண்ணிடலாம். செகண்டும் வராது, ஏன்னா செகண்ட் இருந்ததுன்னா நமக்கு கோடு இந்த மாதிரி கோடு வந்திருக்கணும். ஆப்ஷன் பார்க்கும்போது ஃபுல்லா லெட்டர்ஸா தான் இருக்கு. ஸோ இந்த கோடும் நமக்கு வராது. ஸோ கண்டிஷன் 1, கண்டிஷன் 2 எலிமினேட் பண்ணிடலாம். தேர்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். செகண்ட் எலமெண்ட்டும் தேர்ட் எலமெண்ட்டும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரான்னு கேட்கறாங்க. கரெக்டா? 4ங்கிறது 2ஓட ஸ்கொயர், 9ங்கிறது 3ஓட ஸ்கொயர். கரெக்டா? அப்போ இது பெர்ஃபெக்டான ஸ்கொயர் தான். அப்ப இந்த கண்டிஷன் ஓகே, கண்டிஷன் 3 ஓகே. இப்படி இருந்துச்சுன்னா என்ன சொல்றாங்க? தேர்ட் எலமெண்ட் இஸ் டு பி கோடட் as the code for the second element. தேர்ட் எலமெண்ட் என்னன்னு கோட் பண்ணணும்னு சொல்றாங்க. செகண்ட் எலமெண்ட் என்னன்னு கோட் பண்ணீங்களோ அந்த இதை கோட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. செகண்ட் என்னது? 4. இப்போ 4க்கான கோட் G. அதே G தான் தேர்டுக்கும் பண்ணணும். அப்ப செகண்டும் தேர்டும் நமக்கு Gன்னு வரும். அது எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா? ஆட் மேன் அவுட்டர். இந்த 4 சீரீஸ்ல ஏதோ ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கு. அது என்ன அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும். பார்க்கலாமா? எல்லா கொஸ்டினுமே ஒரு தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? சரி பாருங்க, TRYPR மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பார்க்கலாமா? Tன்னு சொன்னா 20, இதே Yன்னு சொன்னீங்கன்னா 25. அப்ப என்ன ஆயிருக்கு? +5 ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, VAன்னு இருக்கு. V அப்படின்னா நமக்கு 22, Aனா 1 அப்படி பார்த்தாலும் +5. அப்புறம் பாருங்க, YDயா மாறி இருக்கு. Y அப்படின்னா 25 வரும், D அப்படின்னா 4 வரும். கரெக்டா? அப்ப இங்க ஒரு 2, 26க்கு ஒரு 2, அடுத்து ஒரு 4. இப்ப இது என்ன ஆயிருக்கு? சரி, இங்க ஒரு 1, 25க்கு அப்புறம் 26ன்னு ஒரு 1, அப்புறம் ஒரு 4, ஸோ +5 தான். அடுத்து Gயும் Lனா G7, L12 அப்படி பார்த்தாலும் +5 தான். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்க்கும்போது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. சரி, அந்த ஆட் மேன் அவுட்ல எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ செகண்ட் லெட்டர் பார்த்து தான் ஏதோ ஒன்று எலிமினேட் பண்ணும். கரெக்டா? செகண்ட் லெட்டர் பாருங்க, RPயா மாறி இருக்கு. RPயா மாறுது அப்படின்னா R18, P16. அப்ப என்ன ஆயிருக்கும்? -2, 2 கம்மியா இருக்கு. மாதிரி TRஆ மாறி இருக்கு அப்படின்னா Tங்கிறது 22, Rங்கிறது 18.
அப்படி பார்த்தா 2 கம்மியா இருக்கு. அப்புறம் பாருங்க டபிள்யூவும் வியும் இருக்கு. டபிள்யூன்னு சொன்னா நமக்கு என்ன வரும் 23 வரும். வினா 22 வரும். 1 தான் கம்மியா இருக்கு. அப்புறம் இ வந்து சியா மாறி இருக்கு. ஓகேவா, இ சியா மாறி இருக்கு. இன்றது 5, சிங்கிறது 3. அப்போ -2. ஓகே, அப்போ வித்தியாசமா இருக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க 47th கொஸ்டின். இது வந்து பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒரு ஈஸி சம் தான். 15, 18.2, 21.4 பார்க்கும்போதே தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா கூடி இருக்கு. கரெக்டா, இப்போ எவ்வளவு கூடி இருக்குன்னு பார்த்தாலே போதும். 15, 18.2 அப்படின்னா 15ல இருந்து 18னா 3, அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 0.2, இப்போ 3.2 கூடி இருக்கு. அடுத்து பாருங்க 18.2ல இருந்து 21.4, இப்போ 18.2ல இருந்து 21.2நாலே 3, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 0.2, அப்போ மறுபடியும் 3.2. அடுத்து பாருங்க 19ல இருந்து 22.2நாலும் 3.2 கூடி இருக்கு. 22.2ல இருந்து 3.2 ஆட் பண்ணாலும் 25.4, எல்லாமே 3.2 3.2 கூடி இருக்கு. சரியா, இதே பேட்டர்ன் ஆப்ஷன்ல எங்க வருது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க 43, 46.2னா 3.2 பர்ஃபெக்டா வந்துடுச்சு. 46.2ல இருந்து 48.4னா 2.2ன்னு வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அடுத்து பாருங்க 28, 30.2நாலும் 2.2 ஆயிடும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் வராது. 36, 39.2னா 3.2. அப்புறம் 39ல இருந்து 41.4 அப்படின்னா 2.2, அப்போ அதுவுமே வராது. இப்போ பேலன்ஸ் இருக்குது ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகே, செக் பண்ணிடலாமா? 24, 27.2னா 3.2 வந்திருக்கு. 27.2ல இருந்து 30.4நாலும் 3.2 பர்ஃபெக்டா வந்துருச்சு. அடுத்து பாருங்க அடுத்த கொஸ்டின் 36, 27, 41, 45, 36, 50. 36, 27 எல்லாம் 9 டேபிளுக்கு போற மாதிரி இருக்கா? 45, 36. ஓகே, சரி. இப்போ இதுல இந்த ரெண்டுமே ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. சேம் பேட்டர்ன் ஆப்ஷன்ல எந்த இது ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டின். சரியா, ஃபர்ஸ்ட் பாருங்க 36, 27, 41. ஃபர்ஸ்ட் 36, 27ஆ மாறுது அப்படின்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு 9 கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, அப்புறம் 41 அப்படின்னா 36 கம்பேர் பண்ணும்போது +5 ஆயிருக்குன்னு அர்த்தம். இதே பேட்டர்ன் நீங்க வருதான்னு பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து -9 பண்ணா செகண்ட் நம்பர், இதே ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து +5 பண்ணா தேர்ட் நம்பர். இதே பேட்டர்ன் பாருங்க 45ல இருந்து -9 பண்ணா 36, 45ல இருந்து +5 பண்ணா 50 வந்துடுச்சா? இப்போ இதுதான் நம்மளோட பேட்டர்ன், ஒரு ஈஸியான பேட்டர்ன். இதே பேட்டர்ன் நமக்கு ஆப்ஷன்ல எங்க வருது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க 74, 74ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணணும். 65 ஓகே, ஆனா 74ல இருந்து +5 பண்ணா 89 வராது, தப்பு. அப்புறம் பாருங்க 61ல இருந்து -9 52, ஆனா 61ல இருந்து +5 பண்ணா 56 வராது. அப்புறம் பாருங்க 28, 19, 43 இருக்கு, இதுவுமே நமக்கு வராது. இப்போ பிளஸ் பண்ணா 5 பிளஸ் பண்ணா இது வராது. அதுக்கப்புறம் 53ல இருந்து +5 பண்ணா 58 ஓகே, 53ல இருந்து -9 பண்ணா 44 ஓகே. ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து பாருங்க 356, 333, 300, question mark 204, 141. இதுவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் கம்மியாகுது. ஸோ எவ்வளவு கம்மியாகுதுன்னு பார்த்தாலே போதும். 356ல இருந்து 333 அப்படின்னா ஒரு 23 கம்மியா இருக்கு. அப்புறம் 333ல இருந்து 300 கரெக்டா 33 கம்மியாகுது. அப்ப கண்டிப்பா அடுத்தது 43ஆ தான் இருக்கும். 300 - 43 தான் நம்மளோட ஆன்சர். இல்ல 204 + 53ன்னு பண்ணிட்டா நமக்கு ஆன்சர். 53 + 4னா 57, அப்ப 257. அடுத்து பாருங்க மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க. A அப்படிங்கிறது டிவிஷன், B அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன், C அப்படின்னா அடிஷன், D அப்படின்னா சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க்ல என்ன வரும்னு கேட்கறாங்க. சரியா, பாருங்க 89 ஃபர்ஸ்ட் D இருக்கா, D க்கு பதிலா சப்ராக்ஷன் 7, B இருக்கா மல்டிப்ளிகேஷன் 5, C இருக்கிற இடத்துல பிளஸ், அப்புறம் 78 A 6 இருக்கு. கரெக்டா, இப்போ 78 டிவைடட் பை 6ன்னு அர்த்தம். அப்ப என்ன வரும் 13 வரும். அப்புறம் C இருக்கிற இடத்துல C பிளஸ் 22. ஓகேவா, ஆப்ஷன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் எல்லாத்துலயுமே டிஃபரெண்டா தான் இருக்கு. ஸோ லாஸ்ட் டிஜிட் வச்சு போயிடலாம். ஓகே, இங்க பாருங்க 9 இருக்கு, 7 5 are 35, ஸோ -5. அப்புறம் 3 + 2 5, -5 + 5 போயிடும். 9 வச்சு மூடிட்டதான் நம்ம ஆன்சர். 89 தான் நம்மளோட ஆன்சர். சரியா, அடுத்து பாருங்க 57, 41, 32, 65, 49, 40. ஒவ்வொரு கொஸ்டினுமே ஒரு தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா, இது பாருங்க இது என்னவா மாறி இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 57 41ஆ மாறுது அப்படின்னாலே என்ன இருக்கும், இதுல இருந்து இது 41ல இருந்து 57னா 16 ஆட் பண்ணிருக்காங்க. கரெக்டா, மாதிரி 41, 32 இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்ன வருது, 32ல இருந்து 9 ஆட் பண்ணா 41. அப்போ செகண்ட் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வரதுக்கு 16ம், இங்க இருந்து இங்க வரதுக்கு +9. சரியா, அதே பேட்டர்ன் இங்க வருதான்னு பாருங்க. 49ல இருந்து 16 ஆட் பண்ணா நமக்கு 65. சூப்பர். அப்புறம் 49ல இருந்து 40ல இருந்து +9 பண்ணா 49.
plus 16 plus 9. இதே பேட்டர்ன் நீங்க எங்க வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க 35ல இருந்து 16 ஆட் பண்றோம் 51 ஓகே. அப்புறம் 16ல இருந்து plus 9 பண்ணோம்னா 25 வரணும் இங்க 35 அப்ப இது வராது. அப்புறம் பாருங்க 56ல இருந்து plus 16 பண்ணா 72 ஓகே. 47ல இருந்து plus 9 பண்ணா 56 ஓகே. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 2. 52 பாருங்க 6 13 25 42 64 question mark. பாருங்க 6 வந்து 13 மாறுது. அப்படியே டபுள் பண்ணி +1 பண்ணாலே மாறுது கரெக்ட்டா. அது 13 டபுள் பண்ணா 26 சரி பக்கத்துல வருது. சோ மல்டிப்ளிகேஷனுக்கும் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் சப்ட்ராக்ஷன் அந்த மாதிரி பாட்டர்ன் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். 6 13 மாறணும்னா 6 2s are 12 plus 1 13. அதே மாதிரி 13 25 மாறணும்னா 13 2s are 26 minus 1. அப்புறம் 25 42 மாறணும்னா 25 2s are 50 ஆனா இங்க 42 இருக்குன்னா -8 ஓகே. அப்புறம் பாருங்க 42 64 42 into 2 பண்ணா 84 வரும் -20 பண்ணா 64 எல்லாமே into 2 இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் வர பேட்டர்ன் நமக்கு மேட்சே ஆகல +1 -1 -8 -20 சம்பந்தமே இல்லாம இருக்கு. அப்ப இது வந்து நமக்கு வாய்ப்பு இல்லை ஓகே. வேற into 3 எல்லாம் பண்ணாலும் சான்ஸ் இல்ல கரெக்டா. ஏன்னா 6 3 are 18 18ல இருந்து -5 பண்ணா 13 அப்புறம் 13 3s are 39 எங்கேயோ போயிடுது இல்லையா. அதுல இருந்து 14 சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. சோ இது வராது. சோ மல்டிப்ளிகேஷன் அடிஷன் இந்த காம்பினேஷன் வராது. நம்ம அப்ப என்ன பண்ணலாம் நார்மலா எவ்வளவா கூடுதுன்றத மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 6 13 மாறுதா. அப்ப 6 13 மாறுதா +7 ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்புறம் 13 25 மாறுது அப்படின்னா +12 ஆயிருக்கு. அப்புறம் பாருங்க 25 42 ஆகுது அப்படின்னா நமக்கு +17 ஆயிருக்கு. அப்புறம் 42 64 ஆகுது அப்படின்னா +22 கரெக்டா. அப்புறம் 64 என்னவா மாறும் நமக்கு தெரியாது கொஸ்டின் மார்க். பாருங்க 7 12 17 22 அப்ப கண்டிப்பா அடுத்து என்ன இருக்கும் 27 தான் இருக்கும். ஏன்னா 5 5 கூடுது +5 +5 +5 அப்ப அடுத்த +5 னா 27 அப்ப 27 கூடணும் அடுத்தது கரெக்டா. அப்ப 64ல இருந்து 27 ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் ஓகே. ஆட் பண்ணா கண்டிப்பா நமக்கு 91 வரும். அடுத்து பாருங்க 53 பாருங்க 216 182 152 126 104 கொஸ்டின் மார்க். இது அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா. 216 182 அப்படின்னா எவ்வளவு கம்மியா இருக்குன்னு பாருங்க 34 கம்மியா இருக்கு. 182ல இருந்து 152 அப்படின்னா 30 கம்மியாகுது. 152ல இருந்து 126 அப்படின்னா 26 கம்மியாகுது. பாருங்க 26ல இருந்து 104னா 26 - 4 அப்படின்னா 22 கம்மியாகுது ஓகேவா. இப்போ இதுக்கப்புறம் 104ல இருந்து கொஸ்டின் மார்க் நமக்கு தெரியாது. 34 30 26 22 கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிறதே குறைஞ்சு கம்மியாகுது கரெக்டா. இப்போ பாருங்க 4 4 குறையுது. 34ல இருந்து 30க்கு -4 -4 -4 இப்போ 24ல இருந்து -4 அப்படின்னா 80 ஓகே. இப்போ 18 கம்மியாகணும் 104 - 80 பண்ணா 86 ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து 54th கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் எல்லா கொஸ்டினுமே ஒரு தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க சரியா. பாருங்க 29 53 24 12 32 20 ஃபர்ஸ்ட் 29 24 இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாமா. 29 24 அப்படின்னா எவ்வளவு கம்மியா இருக்கு -5 சரி. அடுத்து பாருங்க 12 20னா +8 ஆயிட்டு ஒரு இடத்துல மைனஸ் ஆகுது அடுத்து பிளஸ் ஆகுது. ஸோ இந்த பேட்டர்ன் வராது. வேற என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ 29 53 இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா 24 எக்ஸ்ட்ராவா இருக்கு கரெக்டா +24. இங்க பாருங்க 12ல இருந்து 32 வரணும்னா 20 எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்படின்னா பாருங்க இந்த 24 தான் இங்க நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இந்த 20 தான் இங்க ஆட் பண்ணிருக்கோம். அப்ப என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் தேர்ட் நம்பர் பண்ணா நமக்கு செகண்ட் நம்பர் கிடைக்கும் ஓகேவா. 29 + 24 53 12 + 20 33 ஓகே. இப்போ சென்டர்ல இருக்க நம்பர் கிடைக்கணும்னா சைடுல இருக்க ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும். இதே பேட்டர்ன் ஆப்ஷன்ல எங்க வருதுன்னு பார்க்கணும். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது ஏன்னா இங்க 7 இருக்கு 5 இருக்கு லாஸ்ட் டிஜிட் ஆட் பண்ணா கண்டிப்பா 5 வச்சு முடியாது இல்லையா. அதனால இதை எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இங்க 4 இருக்கு 3 இருக்கு ஆட் பண்ணா 7 வச்சு முடியணும் இங்க 0. அப்புறம் பாருங்க 9 இருக்கு 9 இருக்கு 9 + 9 18 8 வச்சு முடிச்சிருக்கணும் நீங்க 71 வராது. இப்போ இங்க 6 இருக்கு 4 இருக்கு ஆட் பண்ணா 0 தான். இப்போ கரெக்டா இருக்கு. 46 14 ஆட் பண்ணா பாருங்க 60 கரெக்டா இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 4. அடுத்து 55th கொஸ்டின் பாருங்க. எல்லா கொஸ்டினுமே ஒரு தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க சரியா. சரி இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். 7 80 22 43 143 19 ஓகேவா. 143 அப்படின்னா 11 × 13 அப்படின்னு சொல்லலாம். 22 2 × 11 சொல்லலாம். ஆனா இங்க 11 வச்சிருக்கு இங்க தேர்ட் நம்பர்ல இருக்கு இதுல செகண்ட் நம்பர்ல இருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் வர வாய்ப்பு இல்லை. சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் 80 இருக்கா. இப்போ 7 கூட என்ன பண்ணா 80 வரும். கண்டிப்பா ஆட் பண்ண முடியாது இல்லையா கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் இந்த ரெண்டு பிராக்கெட்டையும் பார்க்கும்போது சென்டர்ல இருக்க நம்பர் பெருசா இருக்கு 80 143 இது ரெண்டும்
அதை கம்பேர் பண்ணும்போது சின்னதா இருக்கு. அப்போ கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் தேர்ட் நம்பரை வச்சுதான் நமக்கு செகண்ட் நம்பர் வந்திருக்கும். கரெக்டா? இந்த ரெண்டே ஏதோ பண்ணி தான் நமக்கு இது வந்திருக்கணும். அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், 22 7 ஆட் பண்ணி பார்க்கலாம். 22 7 ஆட் பண்ணா 29 வருது. கரெக்டா? இப்போ இந்த 29 கூட என்ன பண்ணா 80 வரும். எது பண்ணாலும் 80 வராது. ஆனா பக்கத்துல ஏதாச்சும் வருதா அப்படிங்கறது செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 29 into 3 பண்ணி பார்க்கலாமா? 29 into 3 னா 20 into 3 60, 9 3s are 27. அப்போ மொத்தம் 87 வருது. கரெக்டா? 87 வருது. இங்க வந்து என்ன பண்ணலாம், அப்ப 87ல இருந்து 80 வரணும்னா என்ன பண்ணணும், -7 பண்ணணும். கரெக்டா? -7ங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கு. ஒன்னு -7 இருக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கலாம். ரெண்டு பேட்டர்ன் வரலாம். கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 3 கொண்டு மல்டிபிள் பண்ணி -7 பண்ணா நமக்கு செகண்ட் நம்பர் வர சான்ஸ் இருக்கு. இல்லனா 3 கொண்டு மல்டிபிள் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணா நமக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 7 வச்சு சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் ஒருவேளை நம்ம என்ன பேட்டர்னா இருக்கும்னு நம்ம கெஸ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் தேர்ட் நம்பர் இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும், 3 கொண்டு மல்டிபிள் பண்ணணும், அப்புறம் 7 கொண்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். பண்ணா நமக்கு செகண்ட் நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திருக்கோம். சரியா? இது ஃபர்ஸ்ட் இதுல நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்த உள்ளதுல பார்க்கலாமா, 43 19 இருக்கு. 43 பிளஸ் 19 பண்ணும்போது 62 வரும். 62 into 3 பண்ணோம்னா 126. 126 கூட 7 சப்ட்ராக்ட் பண்ணா கண்டிப்பா 143 வராது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போம். இங்க 7 அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்பர்னு மாத்திக்கலாம். அப்படி பண்ணி பாருங்க, 126 minus 43. சரி, ஏதோ தப்பு பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். 6 3s are 18. 186. சரியா? 186 minus 43 பண்ணா பெர்ஃபெக்ட்டா வருது 143 அப்படிங்கிறது. அப்ப நம்மளோட பேட்டர்ன் என்ன, ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் தேர்ட் நம்பர் மல்டிப்ளிகேஷன் 3 மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் தேர்ட் நம்பர் இன்டூ 3. இது வந்து 3 கொண்டு மல்டிபிள் பண்ணிட்டு அதை ஃபர்ஸ்ட் நம்பர் கொண்டு மறுபடியும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டா சென்டர்ல இருக்க நம்பர் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஆப்ஷன் பார்க்கலாமா? இங்க 25 இருக்கு, இங்க 15 இருக்கு. 25 பிளஸ் 15 பண்ணோம்னா நமக்கு 40 வரும். கரெக்டா? 40 3 கொண்டு மல்டிபிள் பண்ணா 120. 120 மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர்னா 25. அப்படி பார்த்தா நமக்கு ஆன்சர் 95 வந்திருக்கணும். ஆனா இங்க 91 இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க 11 இருக்கு, 15 இருக்கு. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 26 வரும். 26 into 3 மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர்னா 11. அப்படி பண்ணோம்னா 6 3s are 8 minus 1 7 வச்சு முடிஞ்சிருக்கணும். ஆனா இங்க 3 வச்சு முடியுது. அப்ப செகண்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலாம். அடுத்து பாருங்க 13 21. 13 21 அப்படின்னா 13 plus 21 34. 34 into 3 minus 30 னா 4 3s are 12. 12 minus 3. இப்படி பண்ணா 9 வச்சுதான் முடியும். சோ ஆன்சர் ஆப்ஷன் 3 இருக்க சான்ஸ் இருக்கு. லாஸ்ட் டிஜிட் பார்க்கும்போது ஆப்ஷன் 3 இருக்க சான்ஸ் இருக்கு. சோ பாத்துறலாம் ஃபுல்லா. 13 plus 21 அப்படின்னா நமக்கு 34. 34 into 3 minus 30 னா 34 into 3 அப்படின்னா 102 வரும். minus 13 பண்ணோம்னா 89. ஆன்சர் ஆப்ஷன் 3. அடுத்து பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க 4 7 13 24 42 question mark 106. ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 4 வந்து 7 மாறி இருக்கா? அப்போ 4 2s are பண்ணா 8. அதுல இருந்து -1 பண்ணா 7. ஓகே, அதே மாதிரி 7 13 னா 7 2s are 14 -1. ஓகே, அப்ப இந்த பேட்டர்ன் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். 13ல இருந்து 24 அப்படின்னா 13 2s are 26 -2 ஆயிடுச்சு. இது வரைக்கும் -1 -1 இப்போ -2. அப்புறம் 24ல இருந்து 42 into 2 னா 48. ஆனா இது 42 மாறுது -6. அப்ப இந்த பேட்டர்ன் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா -1 -2 -6 வேற என்னென்னமோ வருது. சோ இந்த பேட்டர்ன் வராது. இப்போ நார்மலா அடிஷனே ட்ரை பண்ணலாம். ஓகே, 4 7 மாறுதுன்னா +3. 7 13 மாறுது அப்படின்னா +6. ஓகே, இப்போ 13 24 மாறுது அப்படின்னா +11. 24 42 மாறுதுன்னா +18. கரெக்டா? இப்போ 42 என்னவா மாறும் நமக்கு தெரியாது. அப்புறம் அது கொஸ்டின் மார்க்கும் 107 நமக்கு தெரியாது. சரியா? 3 6 11 18 இதுவுமே சம்பந்தமே இல்லாத பேட்டர்ன் மாதிரி இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், இதையுமே ஒருக்க அடிஷனுக்கு இன்னொரு அடிஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 வந்து 6 மாறுதுன்னா 3, 6 11 மாறுதுன்னா +5, 11 தான் 18 மாறுதுன்னா +7. இப்போ எல்லாம் ஆட் நம்பர்ஸ் வருதா? அப்ப கண்டிப்பா அடுத்தது 9 தான் வரும். இப்போ 18 + 9 னா 27. இப்போ இந்த கொஸ்டின் மார்க்ல 27 ஆட் ஆயிருக்கணும். இப்போ 42 + 27 ஆட் பண்ணோம்னா 69. ஆன்சர் ஆப்ஷன் 3. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, which two numbers should be interchanged to make the following equation correct? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருப்போம்னா a க்கு பதிலா பிளஸ் b க்கு பதிலா சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரி பார்த்திருப்போம். கரெக்டா? இதுல எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு சீரிஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஈக்குவல் டு 55. இதோட ஆன்சர் 55 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம 4 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 5 மாத்தணும். 5 எங்கெல்லாம் இருக்கோ அதை 4 மாத்தணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸா மாத்தி இந்த 4 ஆப்ஷன்ல எந்த 2 நம்பரை நம்ம மாத்தி போடும்போது இந்த 55 அப்படிங்கறது நமக்கு கரெக்ட் ஆன்சரா இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டினே. சரியா? இது நம்ம ஒரு ஆப்ஷன் வைஸ் தான் போயாகணும். ஃபர்ஸ்ட் பாருங்க 4 and 5 கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கெல்லாம் 4 இருக்கோ அங்க 5 வரும். இப்போ இந்த இடத்துல 5 வரப்போகுது, இந்த இடத்துல 4 வரப்போகுது. சரியா? அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் 5
into 56 minus 20. 56 minus 20 அப்படின்னா 36 வரும். 28 divided by 7 னா 4 வரும். 4 4s are 60 minus 70. ஓகே, என்ன பண்ணலாம்? லாஸ்ட் டிஜிட் மட்டும் பார்க்கலாமா? இங்க 6 5s are 30. 0 வச்சு முடிய போது plus 6 minus 7. அப்போ 6 minus 7 16 minus 7 நமக்கு 9 வரும். கரெக்டா? இப்போ இங்க முடியறது 5. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு வராது. அடுத்து பார்க்கலாமா? 20 இருக்கிற இடத்துல 17, 17 இருக்கிற இடத்துல 20. 17 இங்க இருக்கு, இங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, இங்க 56 minus 17 ஆயிடும். 56 minus 17 னா 39. இப்போ 4 into 39. நம்ம இருந்து இதை ஃபுல்லா பண்ணணும்னு தேவையே கிடையாது. சரியா? 28 divided by 7 னா 4, 4 5s are 20. plus 20 minus 20 கேன்சல் ஆயிரும். இப்போ இதுதான் கடைசியா இருக்கும். கரெக்டா? இப்போ 39 4 டைம்ஸ் பண்ணா எங்கேயோ போயிடும். 55 எல்லாம் நமக்கு வராது. கரெக்டா? இது அப்ராக்ஸா 40 வச்சா கூட 40 into 4 160 வரைக்கும் போகும். இங்க 55 தான் இருக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷனுமே நமக்கு வராது. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த ஆப்ஷன் பாருங்க. 4 and 7. கரெக்டா? 4 இருக்க இடத்துல 7 போட போறோம். 56 minus 20 னா நமக்கு 36 வரப்போகுது. அப்புறம் 28 divided by 4 into 5 வந்துடும். ஏன்னா இந்த டிவைட் இருக்க இடத்துல 4 and 7 இருக்க இடத்துல 4 and minus 70. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 4s are 28, 7 5s are 35. 35 minus 17, இங்க 7 into 36. இதுவுமே நமக்கு வராது. ஏன்னா 6 7s are 42, 2 வச்சு முடிய போது. அப்புறம் plus 5 minus 7, 7 minus 7 0 தான். இப்போ இங்க 55 இருக்க வராது. ஆன்சர் ஆப்ஷன் 3 இல்ல. ஆப்ஷன் 4 ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? 56 இருக்க இடத்துல 28. அப்போ 4 into 28 minus 20 அப்படின்னா 8. plus இங்க 28 இருக்க இடத்துல 56. 56 divided by 7 into 5 minus 70. இங்க 8 8 5s are 40 minus 17. இங்க 8 4s are 36. 32. 32 plus 40 இங்க 72. 72 minus 17 55. ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பசில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா? 7 boxes GH IJ OP and Q are kept one over the other but not necessary in the same order. ஓகே, 7 பாக்ஸ் இருக்கு. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சிருக்கோம். ஆர்டர் இப்படிதான் இருக்கணும். JHI இந்த மாதிரி தான் இருக்கணும்னு இல்ல, வேற வேற மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய க்ளூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? only 2 boxes are kept between I and P. ஐக்கும் Pக்கும் இடையில 2 பாக்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. only O is kept above Q. Qக்கு மேல O மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. below P. Pக்கு கீழே எந்த பாக்ஸுமே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் J is kept at some place below H. Hக்கு கீழே தான் J இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா Gக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு லாஸ்டா என்ன கேட்டிருக்காங்கன்னா Gல இருந்து தேர்ட் அபோ, Gல இருந்து மூணாவதா மேல இருக்குது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? சரி பாருங்க, மொத்தம் 7 பாக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அதனால ஒரு 7 பாக்ஸ் வரைஞ்சிடலாம். 1 2 3 4 5 6 7. சரியா? அதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? only 2 boxes are kept between I and P. ஐக்கும் Pக்கும் இடையில 2 பாக்ஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ இங்க I இருந்துச்சுன்னா இங்க P இருக்கும். 2 பாக்ஸ் தாண்டி P இருக்கும். மாதிரி இங்க I இருந்துச்சுன்னா 2 பாக்ஸ் தாண்டி இங்க P இருக்கும். மாதிரி P இங்க போட்டுட்டு இங்க I போட்டாலும் ஐக்கும் Pக்கும் இடையில 2 பாக்ஸ். ஸோ நிறைய நமக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ இதை வந்து விட்டுறலாம். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டை இப்போதைக்கு விட்டுறலாம். இப்போ அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. only O is kept above Q. Qக்கு மேல O மட்டும்தான் இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன? Qக்கு மேல O மட்டும்தான் இருக்கும்னா இது மட்டும் தான் நமக்கு வரும். ரைட்டா? அதுக்கப்புறம் பாருங்க, வேற என்ன கொடுத்துருக்காங்க? நோ பாக்ஸஸ் கெட் பிலோ P. Pக்கு கீழே எந்த பாக்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா P இங்க வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த பாயிண்ட் என்னது? Pக்கும் ஐக்கும் இடையில 2 பேர். ஸோ இவங்க 2 பேர் தாண்டி இந்த இடத்துல I போட்டுரும். ஓகே, இப்போ எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? J is kept at some place below H. ஓகே, பட் some place above G. அதாவது J அப்படிங்கிறது Hக்கு கீழே இருக்கு, Gக்கு மேல இருக்கு. அப்போ HJG இப்படிங்கிறதா ஒரு காம்பினேஷன். HJG பேலன்ஸ் இருக்க 3 இடத்துல அதை ஃபில் பண்ணிட்டா வந்துடும். இங்க HJG. ஓகேவா? இப்ப எல்லாம் ஃபில் பண்ணியாச்சா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. which box is kept third above G. Gக்கு தேர்ட் அபோல என்ன இருக்கு? 1 2. அந்த Jங்கிறது ஃபர்ஸ்ட், ஐங்கிறது செகண்ட், H தான் தேர்ட். ஆன்சர் H அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். Hங்கிறது ஆப்ஷன் 2. சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 59th கொஸ்டின் பாருங்க. 223 174 132 97 69 கொஸ்டின் மார்க். ஃபர்ஸ்ட் பாருங்க, 223 இருந்து 174 அப்படின்னா எவ்வளவு கம்மியாகுது? ஒரு 49 கம்மியாகுது. 174 இருந்து 132, 174 இருந்து 132 அப்படின்னாலே 40, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 42. 132 இருந்து 97 அப்படின்னா 35 கம்மியாகுது. 97 இருந்து 69 அப்படின்னா 28 கம்மியாகுது. 69 இருந்து நமக்கு தெரியாது. அப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க, 49 42 35 28 இது பார்க்கும்போதே தெரியுது. இது எல்லாமே 7 டேபிளுக்கு போகும். கரெக்டா? இது 7 7s ஆர், இது 7 6s ஆர், இது 7 5s ஆர், 7 4s ஆர். அப்ப கண்டிப்பா அடுத்து 7 3s ஆர் வரணும். 7 3s ஆர் 21.
இப்போ அடுத்து 21 கம்மியாகணும். 69 minus 21 கரெக்டா? இப்போ ஆன்சர் 48 அப்படிங்கிறது நமக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? அது 60 கொஸ்டின் பாருங்க. 28, 39, 61, 94, 138 கொஸ்டின் மார்க் பாருங்க. 28ல இருந்து 39 அப்படின்னா என்ன ஆயிருக்கு? பிளஸ் 11 ஆயிருக்கு. இப்போ 39ல இருந்து 61 அப்படின்னா பிளஸ் 22. 61ல இருந்து 94 அப்படின்னா 33. அப்போ கண்டிப்பா அடுத்த 44 இருக்கும். ரைட்டா? அப்போ அதுக்கப்புறம் 55 இருக்கும். அப்போ 138 பிளஸ் 55 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, இப்போ என்ன வரும்? 193. 193ங்கிறது ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. 187, 173, 160, 148, 137 கொஸ்டின் மார்க். ஃபர்ஸ்ட் 187ல இருந்து 173 அப்படின்னா 14 கம்மியாகுது. 173ல இருந்து 160னா 13 கம்மியாகுது. அப்புறம் 160ல இருந்து 148 அப்படின்னா 12 கம்மியாகுது. 148ல இருந்து 137னா 11 கம்மியாகுது. இப்போ கண்டிப்பா பாருங்க 14, 13, 12 அப்படின்னா அடுத்த 10 தான் வரப்போகுது. 137ல இருந்து 10 கம்மியாச்சுன்னா 127 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. VBCD அப்படிங்கிறது MTTVன்னு மாறி இருக்கு. அதே மாதிரி LVSX அப்படிங்கிறது CNJPன்னு மாறி இருக்கு. இப்போ KXRZ அப்படிங்கிறது என்னதுன்னு கேட்டுருக்காங்க. சரியா? நம்ம கண்டிப்பா இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி ரஃப் ஷீட்ல Aல இருந்து M வரை எழுதி அப்புறம் Nல இருந்து Z இந்த மாதிரி எழுதி மேல நம்பரும் போட்டு வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி சம் ஈஸியா இருக்கும். சரியா? பாருங்க, V வந்து M மாறுது. ஃபர்ஸ்ட் V யோட நம்பர் என்ன? 22. M ஓடது என்னது? 30. அப்ப இது என்ன ஆயிருக்கு? 13, 22, 13 ஆயிருக்கா? 22, 13 ஆயிருக்குன்னா 8 கம்மியா இருக்கு. ஓகே, அப்ப இதே தான் அடுத்து வருதான்னு பாருங்க. LVSX CNJP மாறி இருக்கு. அப்ப Lங்கிறது 12, Cங்கிறது 3. கரெக்டா? அப்ப 12ல இருந்து 3 கம்மியா இருக்கு அப்படின்னு 3 ஆயிருக்கு அப்படின்னா -9 அர்த்தம். கரெக்டா? அப்ப இங்க வந்து சாரி, அப்ப இங்கேயுமே -9 சாரி -9. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து -9 அப்படிங்கிற பேட்டர்னை ஃபாலோ பண்ணுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அன்னைக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ல எல்லாமே B தான். ஸோ அதை கண்டுபிடிக்கணும்னே தேவையில்ல. செகண்ட் லெட்டர் பாருங்க. B வந்து T மாறி இருக்கு. Bங்கிறது 2, Tங்கிறது 20. கரெக்டா? அப்ப என்ன இருக்கும்? +18 அப்படிங்கிற மாதிரி வரலாம். இல்லைன்னா +18 அந்த அளவுக்கு கூட வாய்ப்பு இல்லை. ஸோ சப்ராக்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்போ Bக்கு முன்னாடி A, அதுக்கப்புறம் Z, Y, X, W, V, U, T அந்த மாதிரி பார்க்கலாம். ரைட்டா? அந்த மாதிரி பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும்? இங்க ஒரு 6, 26ல இருந்து 20னா ஒரு 6, அதுக்கப்புறம் ஒரு 2, அப்புறம் -8 அப்படின்னு வரும். இதே -8 பேட்டர்ன் நீங்க வருதான்னு பார்க்கலாமா? V வந்து என்ன மாதிரி இருக்கு? கரெக்டா? V அப்படின்னு சொல்லும் போது நமக்கு 22 வரும். N அப்படின்னா 14 வரும். -8ங்கிற பேட்டர்ன் கரெக்ட். சரியா? அப்ப நம்மளோட பேட்டர்ன் என்னவா இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து -9. ஃபர்ஸ்ட் லெட்டரும் கம்பேர் பண்ணும்போது -9. அடுத்த செகண்ட் லெட்டர் பார்க்கும்போது -8 வருது. கரெக்டா? தேர்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா C வந்து T மாறி இருக்கு. Cங்கிறது 3, Tங்கிறது 20. ஆட் பண்ணோம் அப்படின்னா 17 ஆட் ஆகும். இதே சப்ராக்ட் பண்ணோம்னா 9 சப்ராக்ட் பண்ணா போதும். கரெக்டா? அப்ப 9 அப்படிங்கறதான் கரெக்டா இருக்கும். Sல இருந்து J பாருங்க. S அப்படின்னு சொல்லும் போது நமக்கு 19, Jங்கிறது 10, -9 வந்துருச்சு. சரி, அப்ப இதெல்லாம் தான் பேட்டர்ன். -9, -8, -9. அடுத்தது லாஸ்ட் லெட்டர் பாருங்க. D வந்து V மாறி இருக்கு. Dங்கிறது 4, Bங்கிறது 22. கரெக்டா? ஆட் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. பின்னாடி தான் வந்திருப்பாங்க. அப்படின்னா -8 வரும். அதே தான் இங்கேயும் பாருங்க. Xல இருந்து -8 பண்ணுங்க, P வந்துடும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Xங்கிறது 24, Pங்கிறது 16, -8. பேட்டர்ன் என்னன்னா -9, -8, -9, -8. இதுதான் நம்மளோட பேட்டர்ன். ஓகேவா? இவ்வளவு மெனக்கடணும்னு தேவையில்ல. ஏன்னா நமக்கு ஆப்ஷன் பார்க்கும்போதே எல்லாமே BBன்னு இருக்கனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. நம்ம ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிடலாம்? இங்கேயுமே PPR இந்த மாதிரி நிறைய இருக்கா? லாஸ்ட் லெட்டர் பார்த்துடலாமா? ஸ்ட்ரைட்டா பார்த்தோம்னா நமக்கு DV மாறுது அப்படின்னா -8, XP மாறுதுன்னா -8. அதே பேட்டர்னை இங்க ஃபாலோ பண்ணா போதும். Z வந்து -8 பண்ணா என்ன வரும்னு பார்த்துட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். Zங்கிறது 26. 26ல இருந்து நம்ம -8 பண்ண போறோம். 26ல இருந்து -8 பண்ணா நமக்கு 18 வருமா? 18 வரும். 18னா R வச்சு முடிகிறது பாருங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 2. ஓகேவா? அவ்வளவுதான். சரி, ஓகே. டோட்டலா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எல்லா கொஸ்டின்ஸுமே. கஷ்டமான கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்ல ரயில்வே எக்ஸாம்ல இந்த ரீசெண்டா கேட்டதுல. கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா பசில்ஸ் மாதிரி கேட்டது, அது மட்டும் தான் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். சரியா? ஒரு மாடரேட் லெவல் தான். மேக்ஸிமம் மிஞ்சி போனா மாடரேட்டா கேட்டிருந்தாங்க. ஓகேவா? மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மொத்த ஷிஃப்ட்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரியா? தேங்க்யூ.